என்னதான் நமக்கு கடின உழைப்பும் பண சேமிப்பும் இருந்தாலும் கூட சில சமயங்களில் நமக்கு எதிர்பாராமல் வரும் செலவுகளை எதிர்கொள்ள சற்று சவாலாகத்தான் இருக்கும். அப்படி சவாலான சமயங்களில் நம்மிடம் இருக்கும் தங்க நகைகளை அடமானம் வைத்து நீண்ட காலமாகியும் மீட்க முடியாமல் சிரமமடைவதும் உண்டு. எவ்வளவுதான் முயன்றாலும் நம்மால் அடமானம் வைத்த நகைகளை மீட்க முடியாமல் கூட போகலாம். அப்படி மீட்க முடியாமல் இருக்கும் அடமானம் வைத்த நகைகளை மீட்க வழி செய்யும் வெள்ளிக்கிழமை பரிகாரத்தை தான் இன்று பக்தி வாசலை திறந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மகாலட்சுமி அம்சம் என்றாலே அது கல் உப்புதான். இந்த கல் உப்பில் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இன்னும் சில பொருட்களை சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யும் பட்சத்தில் அதற்கான பலனை நம்மால் உடனடியாக பெற முடியும் என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. முந்தைய காலங்களில் இப்படிப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் பெரிய அளவில் செய்யப்பட்டு வந்தன. காலத்திற்கு ஏற்ப அந்த பரிகார முறைகள் எல்லாமே சுலபமான முறையில் மாற்றப்பட்டு இருக்கின்றது. அப்படி ஒரு பரிகாரம்தான் இந்த பரிகாரம். வீட்டில் இருக்கக்கூடிய உப்பை வைத்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். வெள்ளிக்கிழமையன்று கடையிலிருந்து சென்று புது உப்பை வாங்கி வர வேண்டும். ஒரு கண்ணாடி டம்ளரிலோ அல்லது கண்ணாடி பவுலிலோ அல்லது பீங்கான் ஜாடியாக இருந்தாலும் சரிதான். உங்கள் வீட்டில் எது இருக்கிறதோ அதை இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பீங்கான், கண்ணாடி இந்த இரண்டினால் செய்யப்பட்ட பொருட்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் அலங்காரத்தை முடித்துவிட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையிலேயே அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்கள். முதலில் தயாராக வைத்திருக்கும் கண்ணாடி டம்ளரில் புதியதாக வாங்கிய உப்பை கொட்டி நிரப்பிக்கொள்ள வேண்டும். உப்பின் மேல் மஞ்சள் பொடியை தூவ வேண்டும். குங்குமத்தையும் தூவிக்கொள்ளுங்கள். 2 சிட்டிகை அளவு விரல்களால் எடுத்து தூவிவிட்டால் போதுமானது. மூன்றாவதாக பச்சரிசியால் செய்த அட்சதையை தூவிவிடுங்கள். இறுதியாக அதன் மேல் ஒரு எலுமிச்சை பழத்தை வைக்கப் போகின்றோம். இந்த எலுமிச்சை பழத்தை வைப்பதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி திருவுருவப்படம் இருக்கும். அந்த படத்தின் முன்பு மகாலட்சுமி தாயாரின் பாதத்தை தொட்டு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும், கஷ்டங்கள் தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சீக்கிரமே மீட்டெடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த எலுமிச்சை பழத்தை உப்பின் மேல் வைத்து விடுங்கள். பரிகாரம் முடிந்தது. இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, பரிகாரத்தை செய்யும் போது மனதில் மகாலட்சுமியை வேண்டிக் கொள்ள வேண்டும். எலுமிச்சை பழத்தை கட்டாயம் மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் தொட்டு எடுக்க வேண்டும் என்பது மட்டும் குறிப்பிடத்தக்கது. தயார் செய்து வைத்திருக்கும் இந்த கண்ணாடி டம்ளரை எங்கு வைப்பது என்ற சந்தேகம் நாம் அனைவருக்கும் இருக்கும். சிறிது நேரம் அது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இருக்கட்டும். அதன் பிறகு அந்த டம்ளரை எடுத்து நீங்கள் நகை வைக்கும் பெட்டிக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும். உங்கள் வீட்டு பீரோ பக்கத்திலும் வைத்துக் கொள்ளலாம். நகை வைக்கும் அலமாரியாக இருந்தால் அந்த அலமாரிக்கு பக்கத்திலும் வைத்துக் கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தால் 3 நாட்கள் கழித்து திங்கட்கிழமை இந்த பொருட்களை எல்லாம் ஓடும் தண்ணீரில் கொட்டிவிடலாம். முடியாதவர்கள் ஒரு கவரில் கொட்டி கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள். பரிகாரத்தை ஒரு முறை செய்யும் போதே உங்களுக்கு நல்ல பலன் கிடைத்துவிட்டால் அடுத்த வாரம் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு மன திருப்தி ஏற்பட்டு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் நிம்மதி இருப்பதாக உணர்ந்தால் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யலாம். மகாலட்சுமியை நமக. ஓம் அஷ்டலக்ஷ்மியை நமக.